கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படியாக பேச வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, வாலிப தம்பி தங்கைமார்களே, என் தேவனுக்கு முன்பாக நான் மேட்டிமையாக பேசக்கூடாது. என் தேவனுக்கு முன்பாக அகந்தியாக பேசக்கூடாது. என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடையதாக தான் இருக்க வேண்டும். ஆமென். என்னென்று சொன்னால், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. நான் பரிசுத்தவன், நான் நல்லவன் என்று சொல்வார்கள். பேருக்குத்தான் அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் என் தேவாதி தேவனை விட நல்லவர்கள் இந்த உலகத்தில் யாராலும் இருக்க முடியாது. அருமையான சகோதர சகோதரர்களே, அவர் ஒருவரே கர்த்தராக, ஒருவரே தேவாதி தேவனாக இன்றைக்கும் என்ன செய்தார்னா வீற்றிருக்கிறார் சிங்காசனத்திலே. அப்படிப்பட்ட தேவாதி தேவன் சொல்லுகிறார், அவரை போல கண்மலை ஒருவருமே இல்லை என்று சொல்லி. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் மேட்டிமையாக பேசக்கூடாது, அகந்தியான வார்த்தையை பேசக்கூடாது. ஆமென். வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அவருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், அவரை புகழுகிற வார்த்தையாக இருக்கட்டும், அவரை பெருமைப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், அவரை உயர்த்துகிற வார்த்தையாக இருக்கட்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கட்டும். அப்படி செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எங்களுக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.